ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ இருக்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான நல்ல குழுகுலுன்னு இருக்க மாதிரி தயிர் சாதம் பண்ணலாம். இந்த தயிர் சாதம் ஒரு 2 வெரைட்டியில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறின அரிசியை இப்போ எடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசியில் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். 1/4 கிலோ அளவுக்கு அரிசி, அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது காய்ச்சின பால். இது நீங்கள் காய்ச்சின பால் இருந்தாலும் ஊற்றலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பால் நல்லா கெட்டி பால் இருந்தது, அதை ஊற்றுறேன். இதில் நம்ம பால் போட்டதுனால உப்பு இதில் போட வேண்டாம், நம்ம சாதம் கிளறும் போது போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 4 விசில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழைவாக நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பாலும் இதுவும் போட்டு நம்ம வேக வச்சு நம்ம செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க தயிர் சாதத்துக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே அளவுக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், நல்லா கெட்டி தயிராக புளிக்காத தயிராக ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்க இருக்க சாதத்தில் ஊற்றிடாதீங்க. இந்த டம்ளர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக துருவின கேரட் எடுத்து போட்டுக்கலாம். வெள்ளரிக்காயும் இந்த மாதிரி துருவிட்டு மேலே இருக்க தோல் எடுத்துருங்க. இந்த மாதிரி துருவிட்டு போடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுலேயே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நம்ம இதில் போட்டுடலாம். இதுலேயே ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம வந்து தயிர் சாதம் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் வேண்டாம்னா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தயிர் சாதத்தோட கலர் கொஞ்சம் மாறிடும். அப்படி இல்லைன்னா மோர் மிளகாய் கூட நீங்கள் இதில் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இதை மேலால் அப்படியே தூவி விட்டுடலாம். சாப்பிடும் போது நல்லா கலந்து விட்டு பரிமாறிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேயே நான் கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு தயிர் சாதம் பண்ணலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ போட்டுக்கலாம். இது பொரியும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு, கருக விட்டுறக்கூடாது. இதில் நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 முந்திரி பருப்பை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதிலேயே வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுருங்க. இப்போ திராட்சை ஒரு 10 திராட்சை எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே நல்லா ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். மாதுளம்பழம் இருந்தாலும் நீங்கள் மாதுளம்பழம் வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். திராட்சை இருக்குது இல்லைங்களா, இது பெருசு ஹைப்ரிட்டு, உங்களுக்கு பன்னீர் திராட்சை கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இதுன்னா விதை இருக்காது, அதனால் நான் போட்டிருக்கேன். நான் பாருங்கள் பாதி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாப்பிடும் போது இதை எடுத்து எல்லாத்தையும் கலந்து நம்ம போட்டுக்கலாம். தாளிக்கிறத மட்டும் முன்னாடி போட்டுருங்க, பழங்கள்லாம் சாப்பிடும் போது கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு அலசிட்டு அதுக்கு ஒரு கழுவு கழுவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கருத்து போகாது. இதையும் மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஒரு தயிர் சாதமும், அதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் லேசாக பொன் வறுவலாக வறுத்து அதில் ஒரு தயிர் சாதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இருக்க வெயில் நல்லா கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயிலுக்கு பசங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தயிர் சாதம்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்கல அப்படின்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.